1வது ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர். அதுலேயும் இன்னும் சின்னதாக 1 சென்டிமீட்டரே வரல. சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கேன்சர் பார்த்தது போக 1 சென்டிமீட்டர் அதுக்கு கீழே இருக்கிற கேன்சர் பார்க்குறோம். அவங்களுக்குலாம் ஒன்றுமே பெரிய வைத்தியம் தேவையில்லை. அதை எடுத்துகிட்டு ஹார்மோன் அவங்களுக்கு சென்சிட்டிவாக இருந்ததுன்னா ஒரு ஹார்மோன் டேப்லெட் போட்டால் போதும். பிரஸ்ட்டே எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு ரேடியேஷன் கொடுத்துக்கலாம். லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இதுதான் ஆரம்ப அறிகுறியில் வருதுன்றது. இது எப்படி வருது அப்படின்னா, நான் ரொம்ப வருஷமாக இதே தான் சொல்லிகிட்ருக்கேன். பல டிவி ப்ரோக்ராம் எதில் போனாலும் ஒவ்வொரு பெண்ணும் சுய பரிசோதனை செய்துக்கணும். ஏன்னா ஏன் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம பிரஸ்ட்டை காட்டுறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்கும். பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய பெண்கள் கூச்சத்தினால அவங்க சோப் போட்டுக்கிறதுக்கே பயங்கரமாக யோசிப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய கையால் நம்மளுடைய பிரஸ்ட்டை பீரியட்ஸ் 5வது நாள் நம்ம டெஸ்ட்டு பண்ணணும். நிப்பிள்லாம் நேராக இருக்கா, உள்ளே போயிருக்கா, கை வச்சா கையில் நம்முடைய உள்ளங்கையில் எதான தட்டுப்படுதா, தட்டுப்பட்டால் அது எவ்வளவு பெருசாக இருக்குது. கையில் தட்டுப்பட்டோன்னா ஒரு வாட்டி டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிடுவார். அது அப்புறம் அது பெருசாகுதான்னு பார்க்கலாம். ஒரு 15 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட்டு கட்டியில் 1000 கட்டியில் 3 கட்டி தான் கேன்சராக இருக்க முடியும். ஸோ 997 டைம்ஸ் கேன்சராக இருக்காது. 1000ல் 3 கேன்சராக இருக்கிறதுனால இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும்.